ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஒரு டேஸ்டியான வறுத்த கார முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கடாயில் முட்டையை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா வெந்திருக்கணும். 2 சைடுமே திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது முட்டை வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அதே கடாயிலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைய வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது ஈஸியாக வெங்காயம் வதங்கி வரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை தொக்கு நல்லா டேஸ்டியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. இப்போது இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை சிம்மில் வச்சதுக்கப்புறமா 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த தொக்குக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மசாலா வெந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வேக விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போது ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா குக்காகி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா தான் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. அப்போது மசாலா நல்லா முட்டையில் நல்லா இறங்கி வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இப்போது முட்டையில் மசாலா நல்லா இறங்கி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா காரசாரமாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வறுத்த கார முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து நல்லா சூடான சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.